போன வாரம் நானும் என் ஃப்ரெண்டு ஷெட்டில் ஆட போயிருந்தோங்க. பையன் செம்மையாக ஸ்மாஷ் அடித்தான். உடனே நான் சொன்னேன், போன ஜென்மத்தில் வந்து பயங்கரமான ஷெட்டில் பேராக இருந்திருப்பாரான்னு. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம நினச்சிருப்போம், போன ஜென்மத்தில் நம்ம அப்படி இருந்திருப்போமோ, இல்லை போன ஜென்மத்தில் நம்ம இப்படி இருந்திருப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் விளையாட்டு சொல்லும் போது ஓகே, ஒருவேளை சீரியஸாகவே போன ஜென்மத்தில் நம்ம என்னவா இருந்தோம் அப்படிங்கிற ஞாபகம் நமக்கு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு செகண்ட் லைஃபே மாறிட்டாது. இன்னொருத்தரோட உடம்புல வேற ஒரு லைஃப்பை லீட் பண்ணிருக்கிற மாதிரி தோணாது. அப்படி ஒரு சம்பவம் இந்தியாவில் 1930 நடந்துச்சு. அதுதான் சாந்தி தேவியோட ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மாயா கண்ணாடிஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். வருஷம் 1926. இந்தியாவும் பிரிட்டிஷ்கார ஆண்டு இருந்த காலம். டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் பகதூர் ரங் மத்தூருக்கும் பிரேம் பிரியா மத்தூருக்கும் டெல்லியில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது. அந்த பெண் குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் சாந்தி தேவி. ஆனால் சாந்தி தேவி மற்ற குழந்தைங்க மாதிரி இயல்பாக எல்லா குழந்தைகளும் சேர்ந்து விளையாண்டோ இல்லை மழலை பேச்சு பேசியோ வளரவே இல்லை. 4 வயசு வரைக்கும் ரொம்ப அமைதியான சாந்தி தேவி 4 வயசுக்கு மேலே தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வழக்கமாக குழந்தைங்க பேசும்போது பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சாந்தி தேவி பேசினப்போ அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு சந்தோஷம் தாண்டி ஒரு ஷாக்கும் சர்ப்ரைஸும் தான் காத்துட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம், சாந்தி தேவி பேசினப்போ அது ஒரு குழந்தை பேசுகிற மாதிரியே இல்லை, ஒரு பெரிய லேடி பேசுகிற அளவுக்கு மெச்சூரான ஒரு டோனும் வாய்ஸும் அவங்ககிட்ட இருந்துச்சு. பல தடவை சாந்தி தேவி, இது என்னோட ஊர் கிடையாது, இது என்னோட வீடு கிடையாது, நீங்கள் என்னோட பேரண்ட்ஸ் கிடையாது, என்னோட வீடு டெல்லியிலேருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மதுராவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தை இந்த மாதிரிலாம் பேசினா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதோ படத்தை பார்த்தோ புக்கை பார்த்தோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு, போய் விளையாட போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவோம். அதே மாதிரி தான் சாந்தி தேவியோட அம்மா அப்பாவும் இது சீரியஸ் எடுத்துக்காமல் கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. ஒரு நாள் பர்த்டே பார்ட்டி நடக்கும்போது சாந்தி தேவியோட பிளேட்டில் ஒரு சிக்கன் பீஸ் வச்சுருக்காங்க. டக்குன்னு அதை பார்த்து கோவமான சாந்தி தேவி, நான் ஒரு பிராமின், எனக்கு சிக்கன் வைக்கக்கூடாதுன்னு தெரியாதான்னு சொல்லி கோவப்பட எரிஞ்சு போயிட்டாங்க. என்னடான்னு அவங்க அம்மா விசாரிக்கும் போது முன் ஜென்மத்தில் தான் லுக்தி தேவியாக வாழ்ந்ததாகவும் லுக்தி தேவி ஒரு பிராமின்னும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சாந்தி தேவி ஒவ்வொரு நாள் பண்ணுற விஷயங்களும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பயத்தையும் கவலையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. உதாரணத்துக்கு, சாந்தி தேவிக்கு அவங்க அம்மா குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றி விடும்போது தான் போன ஜென்மத்தில் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுவேன், எனக்கு என்ன ட்ரெஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது ஸ்வீட்ஸ் பண்ணாங்கன்னா மதுராவில் இருக்கிற என் வீட்டில் நான் இப்படிலாம் ஸ்வீட் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே நாட்கள் நகர 6 வயசான சாந்தி தேவி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் சாந்தி தேவி சொல்கிற கதைகள் ஸ்கூல் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிருக்கு. இதை கேட்ட ஹெட் மாஸ்டர் சாந்தி தேவி அப்படி என்ன தான் சொல்கிறாங்கன்னு அவங்க கிட்ட டீட்டெயிலாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஹெட் மாஸ்டர் லாலா சந்த் கிட்ட சாந்தி தேவியோட மொத்த கதையும் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய பேர் லுக்தி தேவினும் தன்னுடைய வீடு டெல்லியிலேருந்து 160 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மதுரா நகரம்னும் தனக்கு திருமணம் ஆயிடுச்சுனும் தன்னுடைய கணவர் பேர் கேதார்நாத் சௌபேனும் சௌபேவை மேரி பண்ணனால அவங்கள எல்லாரும் சௌபேன்னு தான் கூப்பிடுவாங்கன்னும் தன்னுடைய கணவர் மதுராவில் இருக்கிற துவாரகேஸ்வரர் கோயில் முன்னாடி ஒரு துணிக்கடை வச்சிருக்கிறதாகவும் பார்க்க நல்லா டாலா ஃபேரா கன்னத்தில் ஒரு மச்சத்தோடவும் கண்ணாடி போட்டிருப்பாருன்னு இவ்வளோ அடையாளங்களை பயங்கரமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சாந்தி தேவி. இதெல்லாம் கேட்ட லாலா சந்துக்கு ஒரு செகண்ட் தலையே சுற்றிடுச்சு. ஒரு 6 வயசு பொண்ணு இதெல்லாம் சொல்கிறத அவரால் நம்பவே முடியல. அட் த சேம் டைம் ஒரு 6 வயசு பொண்ணு இதெல்லாம் சொல்கிறத அவரால் நம்பாமல் இருக்கவும் முடியல. இதில் எதுவும் உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட லாலாச்சந்த் இந்த விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு டெல்லியிலேருந்து மதுரா கிளம்புறாரு. மதுரா போனதுக்கப்புறம் துவாரகேஸ்வரர் கோயில் முன்னாடி கடை போடுற எல்லாருக்கிட்டையும் கேதார்நாத் பற்றி விசாரிக்கும் போது சாந்தி தேவி சொன்ன மாதிரி துணிக்கடை வச்சிருக்க ஒரு கேதார்நாத் ஹைட்டா ஃபேரா கன்னத்தில் ஒரு மச்சத்தோட கண்ணாடி போட்ட ஒருத்தர் இருக்காரு. இதில் இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, கேதார்நாத்துக்கு லுக்தி தேவி அப்படின்னு ஒரு மனைவி இருந்திருக்காங்க. சரியா ஒரு 7.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனைவி இறந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நவ்னீத் லால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தை இருக்கு. இதெல்லாம் கேட்ட லாலா சந்துக்கு இன்னும் ஒரு வேற லெவல் ஷாக்குக்கு போயிட்டாரு. இதெல்லாம் கேதார்நாத் சொன்னா கேதார்நாத்தும் பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டு சாந்தி தேவியை நேரில் மீட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறாரு. லாலா சந்தும் கேதார்நாத்தும் அவரோட பையன் நவ்னீத் லாலை கூட்டிகிட்டு மதுராலேருந்து டெல்லி வராங்க. ஆனால் டெல்லி வந்து கேதார்நாத்னு இன்ட்ரோ ஆகிக்க விரும்பல. சாந்தி தேவியை டெஸ்ட் பண்ண டிசைட் பண்ணுறாரு. சாந்தி தேவி கிட்ட நான் கேதார்நாத்தோட அண்ணன்னு சொல்லி இன்ட்ரோ ஆகுறாரு. ஆனால் வந்திருக்கிறது தன்னோட பூர்வ ஜென்மத்தோட ஹஸ்பண்ட் கேதார்நாத்னு 100% அடிச்சு சாந்தி தேவி சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே கொஞ்சம் கன்வின்ஸ் ஆன கேதார்நாத் நான் சாந்தி தேவியோட தனியாக பேசணும்னு சொல்லி அந்த 6 வயசு குழந்தைய தனியாக கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த கான்வர்சேஷன் கேதார்நாத்துக்கு பல வெளிச்சங்களை கொடுக்குது. ஏன்னா சாந்தி தேவி கேதார்நாத்துக்கும் லுக்தி தேவிக்கும் மட்டும் தெரிஞ்ச பல ரகசியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அவங்களோட திருமண வாழ்க்கையில் நடந்த ரகசியங்கள், அவங்க 2 பேருக்கு மட்டும் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல கேதார்நாத் அங்கே இருக்கிற சாந்தி தேவி இறந்து போன தன்னுடைய மனைவி லுக்தி தேவியோட மறுபிறவின்னு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம்புறாரு. 1930கள் இந்திய போராட்டம் பீக்கில் இருந்த காலம். அப்போது சாந்தி தேவியோட இந்த கதை காட்டு தீ மாதிரி ஃபுல்லாக பரவி இது ஃபைனலாக ரீச் ஆன இடம் மகாத்மா காந்தி கிட்ட. மகாத்மா காந்தி இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு சாந்தி தேவியை நேரில் செஞ்சு மீட் பண்ணுறாரு. சாந்தி தேவி கிட்ட நடந்ததெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு மகாத்மா இந்த விஷயத்த 100% ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக 15 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த கமிட்டியில் சில நேஷனல் லீடர்ஸ், சில ஸ்காலர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், சைக்காட்ரிஸ்ட்னு நிறையா டிபார்ட்மெண்ட்ஸை சேர்ந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கமிட்டியோடு சேர்ந்து சாந்தி தேவி டெல்லியிலேருந்து மதுரா கிளம்பி போகிறாங்க. மதுராவில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினோடனே இம்மீடியட்டாக சாந்தி தேவி அங்கேருந்து ஒருத்தர் காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாரும் எதுவும் புரியாமல் பார்க்க சாந்தி தேவி தான் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட காதில் போய் அங்கே நின்றுட்டு இருந்தவர் தன்னுடைய கணவர் கேதார்நாத்தோட அண்ணன் பாபுராம் சௌபே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி அங்கே நின்றுட்டு இருந்தது பாபுராம் சௌபேவே தான், கேதார்நாத்தோட அண்ணாவே தான். இந்த விஷயம் மற்ற எல்லாத்துக்கும் இன்னும் சர்ப்ரைஸை கூப்பிட்டேன். அடுத்ததாக சாந்தி தேவி பண்ணது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்த சாந்தி தேவி அங்கே இழுத்துட்டு போகிற டோங்கா வண்டியில் ஏறி உட்காந்துட்டு அவங்க மதுராவில் வாழ்ந்த வீட்டுக்கு எந்தவித டவுட்டோ தயக்கமும் இல்லாமல் எக்ஸாக்டாக வழி சொல்கிறாங்க. டோங்காக்காரங்க அந்த சாந்தி தேவி உட்கார வச்சு வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் விட அங்கே சாந்தி தேவியை பார்க்க ஒரு ஊரே கூடி நின்றுருக்கு. ஆனால் அவ்வளோ கூட்டத்துலையும் அங்கேருந்து ஒரு வயசானவரை கரெக்டாக போய் பார்த்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சாந்தி தேவி. சாந்தி தேவி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் தான் லுக்தி தேவியாக இருந்தப்போ தன்னோட மணந்த கணவர் கேதார்நாத்தோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக அவர் கேதார்நாத்தோட அப்பாவே தான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற கமிட்டியும் மக்களும் இன்னும் சர்ப்ரைஸ் ஆகிட்டே இருக்காங்க. பட் இந்த சாந்தி தேவி தான் போன ஜென்மத்தில் வந்த லுக்தி தேவியான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவருடைய மாமனார் ஒரு சில டெஸ்ட் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஜஜூரா, கட்டோரின்னு சௌபே குடும்பத்தில் மட்டும் யூஸ் பண்ண சில வார்த்தைங்களை சாந்தி தேவி கிட்ட சொல்லி இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சாந்தி தேவி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எக்ஸாக்டாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் கரெக்டான விளக்கத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கமிட்டி மெம்பர்ஸ் இன்னும் சர்ப்ரைஸ் ஆக சாந்தி தேவி அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வீட்டில் ஒரு ரகசியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் கீழே ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துக்கு கீழே தான் நான் லுக்தி தேவியாக இருந்தப்போ எனக்கு வர காசெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கமிட்டி மெம்பர்ஸ் அந்த இடத்த தோண்ட உள்ள காசு இல்லை, பழைய உடஞ்ச ஃப்ளவர் வாட்ச் மட்டும்தான் கிடக்குது. இதை பார்த்துட்டு சாந்தி தேவி ரொம்ப கோவப்படுறாங்க. இங்கே தான் நான் காசு வச்சேன் எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அவங்க திரும்ப ஸ்ட்ராங்காக சொன்னதுக்கப்புறம் ஃபைனலி கேதார்நாத் வந்து இந்த இடத்துல தான் லுக்தி தேவி காசை வச்சிருந்ததாகவும் அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த காசை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு உண்மையை சொல்கிறாரு. கமிட்டி மெம்பர்ஸை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் இந்த கிணறு தான் நான் ரெகுலராக குளிப்பேன் அப்படின்னும் இந்த ட்ரெஸ்ஸை தான் ரெகுலராக போடுவேன்னு சொல்லி அவங்களோட அலமாரியில் இருந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி 24 விஷயங்களை அந்த வீட்டில் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க சாந்தி தேவி. அந்த 24 விஷயங்களும் அவங்க சொன்னது உண்மைங்கிறது அந்த வீட்டில் இருந்தவங்களும் அவரோட கணவர் கேதார்நாத்தும் அவங்க மாமனாரும் எல்லாருமே 100% அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கமிட்டி இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணுறாங்க. சாந்தி தேவியோட ஸ்டோரி இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்குது. உலகத்தில் இருக்கிற பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ் இந்த சாந்தி தேவியோட கதையை படிச்சுட்டு பல பேர் இது வந்து உண்மைன்னு, சில பேர் இதை பொய்ன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு மறுபிறவி முன்ஜென்மம் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டான டாக்டர் அயன் ஸ்டீவன்சன் சாந்தி தேவியோட ஹிஸ்ட்ரி மொத்தமாக படிச்சுட்டு இது 100% உண்மை அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் ஸ்வீடனை சேர்ந்த லூ ஸ்டாண்டலோருங்கிறவர் இந்த கதை முற்றிலும் ஒரு ஃபேக்கான கதை, இது நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் பின் நாட்களில் சாந்தி தேவி தான் லுக்தி தேவியை வாழ்ந்த காலத்தில் நடந்த விஷயங்களை விவரிச்சிருக்க புக்கை படிச்சுட்டு எஸ்பெஷலி அவங்க இறக்கும் தருவாயில் கடைசி 10 நாள், அதாவது அவங்க குழந்தைய பெற்றெடுத்த கடைசி 10 நாளில் அவங்களுக்கு செய்யப்பட்ட மெடிக்கல் சர்ஜரி அண்ட் ப்ரொசீஜர்ஸை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணதை படிச்சுட்டு ஒரு 6 வயசு பொண்ணு இவ்வளோ காம்ப்ளிகேட்டான மெடிக்கல் சர்ஜரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சுக்கப்புறம் அந்த ஸ்டோரும் இது உண்மை கதை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற பலதரப்பட்ட மக்கள் சாந்தி தேவியோட ஸ்டோரியை ஃபுல்லாக படிக்கிறாங்க. 1926 பிறந்த சாந்தி தேவி 1987 கிட்டத்தட்ட 61 வயசு வரைக்குமே தன்னுடைய வாழ்க்கை கதையையும் ஹிந்து மதத்தில் இருக்கிற நம்பிக்கைகளையும் ஃபிலாசபிகளையும் முன்ஜென்ம மறுபிறவி விதமான ஆராய்ச்சி கதைகளையுமே பல பேர்கிட்ட சொல்லிட்டு வாழ்ந்து கடைசியாக 1987 இறந்து போகிறாங்க. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சாந்தி தேவி லுக்தி தேவியாக இருந்த காலத்தில் அவங்களுடைய கணவர் கேதார்நாத் கிட்ட சில சத்தியங்கள் வாங்கியிருக்காங்க. ஒருவேளை நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தர் இறந்தால் கூட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாது. ஆனால் லுக்தி தேவி இறந்த 2-3 வருஷங்கள்லேயே கேதார்நாத் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டாரு. ஆனால்
1926 பிறந்த சாந்தி தேவி 61 வயசு ஆகியும் 1987 வரைக்கும் எந்த ஒரு கல்யாணமும் பண்ணிக்காம யாரையும் காதலிக்காம தனியாகவே இறந்து போயிருக்காங்க. பிறப்பதும் ஒரு முறை, இறப்பதும் ஒரு முறை, காதல் செய்வதும் ஒரு முறை அப்படின்னு பல சினிமாலையும் கவிதைகளையும் படித்து கேட்டிருக்கோம். ஆனால் 2 முறை பிறந்தும் 2 முறை இறந்தும் ஒரே ஒரு காதல், தனக்கு ஒரே ஒரு கணவர்னு வாழ்ந்த அந்த சாந்தி தேவியோட கதை இன்னைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மாய கண்ணாடிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிற வர. This is PC from மாய கண்ணாடி, the world of illusions.